நம்ம என்ன தலைப்புல பார்க்கலாம் அப்படின்னா, யாரெல்லாம் எந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற தலைப்பில் யாரெல்லாம் எந்த உணவை சாப்பிடக்கூடாது, சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சில குறிப்பிட்ட உணவை தவிர்க்க வேண்டும். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. சரிங்களா? இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஸோ 27 நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கும் அவங்க என்ன மாதிரி உணவை சாப்பிடக்கூடாது, தவிர்த்து விட வேணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம முதல்ல இருந்தே வரலாம். ஃபர்ஸ்ட் நட்சத்திரமே அஸ்வினி நட்சத்திரம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அஸ்வினியின் திரிகோண நட்சத்திரம் மகம், அனுஜன்மம் திரிஜன்மம். ஸோ அஸ்வினி அனுஜன்மம் மகம், திரிஜன்மம் மூலம். ஸோ அஸ்வினி மகம் மூலம். சரிங்களா? அஸ்வினி மகம் மூலம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த உணர்வை தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துவரம் பருப்பு, தேங்காய் உணவுகள், தக்காளி, பப்பாளி போன்ற உணர்வுகளை இவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக இரண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், அதன் திரிகோண நட்சத்திரங்கள். இதுதாக பரணி, பூரம், பூராடம். ஸோ பரணி, பூரம், பூராடம். ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவங்க என்ன உணவை தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் உளுந்து உணவுகள், உளுந்து உணவுகள், மாதுளை, அப்புறமா இப்ப இந்த துரித உணவுகள் சொல்லுவாங்களா, ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், வெஸ்டர்ன் ஃபுட்னு சொல்லுவோம் இல்லையா, மேலை நாட்டு உணவுகள். எண்ணெயில் வறுத்த உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஜங்க் ஃபுட்னு சொல்ல துரித உணவுகள், இந்த பர்கர், பீஸா, ஃப்ரையம்ஸ், அதெல்லாம் இந்த உணவுகள்லாம் அவங்க தவிர்த்து விடணும். சரிங்களா? அடுத்ததாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனின் நட்சத்திரங்கள். சரிங்களா? சோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த மாதிரி உணவை தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழுப்பு அதிகமுள்ள உணவுகள், கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை இவர்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். கொழுப்பு அதிகமுள்ள உணவுகள், கொண்டை கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, மூக்கு கடலை, கொண்டை கடலை. அடுத்ததாக கரும்பு, மாம்பழம், இவற்றை இவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். சோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பனைமர உணவுகளை தவிர்க்க வேண்டும். பனைமர உணவுகள், பனவெல்லம், பனங்கருப்பட்டி, நொங்கு, அந்த உணவுகள்லாம் அவங்க தவிர்க்கணும். அதிகம் குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள், அதுவும் இல்லாமல் ஆப்பிள்,
புளிப்பு சுவை உள்ள உணவுகள், புளி சுவை. இரும்பு சத்து அதிகமுள்ள உணவுகள், இரும்பு சத்து உணவுகள். எள், இவற்றையெல்லாம் இவர்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன உணவை தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் பச்சை பயிறு, கீரைகள், பச்சை பயிறு, கீரைகள், அந்த வாயு அதிகம் தரக்கூடிய உணவுகள், வாயு உணவுகள், சப்போட்டா, இலந்தை, இந்த மாதிரி உணவுகளை இங்க தவிர்க்கணும். இந்த மிருகசீரிஷம், சித்திரை அவிட்டத்துல பிறந்தவங்க. அடுத்ததாக திருவாதிரை, சுவாதி, சதயம். சோ திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுவின் நட்சத்திரங்கள். திருவாதிரை, சுவாதி, சதயத்துல பிறந்தவங்க என்ன உணவுகள் எல்லாம் தவிர்க்கணும் பாத்தீங்கன்னா, கொள்ளு, சிறுதானியம், கொள்ளு, சிறுதானியம், பாவைக்காய், சுண்டைக்காய் போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக நம்ம புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன உணவை தவிர்க்கலாம் பார்த்தோன்னா, இனிப்பு வகைகள், இனிப்பு வகைகள். அடுத்தது மொச்சை, சோயா உணவுகள், எலுமிச்சை, நெல்லிக்காய், காளான் உணவுகள். சோ இந்த மாதிரி உணவுகளை இந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தவிர்க்கணும். அடுத்ததாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. சோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன மாதிரி உணவுகளை தவிர்க்கணும் பார்த்தீங்கன்னா, கோதுமை உணவுகளை தவிர்க்கணும். அவங்க கோதுமை உணவுகளை தவிர்க்கவும். கோதுமை உணவுகள் அதிகம் பித்தத்தை தரக்கூடிய, உடல் உஷ்ணம், பித்தத்தை தரக்கூடிய உணவுகள், பித்தத்தை தரக்கூடிய உணவுகள். இப்போ அதிக டீ, காஃபி குடிக்கிறது, அதிக மசாலாவை சேர்க்கறது, இஞ்சி, பூண்டு, மிளகு இதெல்லாம் அதிகமா சேர்க்கறது, அதெல்லாம் கூடாது. அடுத்ததாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன மாதிரி உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் பச்சரிசி உணவுகள்,
பச்சரிசியில் செய்த அனைத்து உணவுகளும் சாப்பிடக்கூடாது. பச்சரிசி உணவுகள். பசுமாட்டின் பால், தயிர், மோர். பசுமாடு, பால், தயிர், மோர் இவற்றை பயன்படுத்தக்கூடாது. நாவல் பழம் பயன்படுத்தக்கூடாது. நாவல் பழம், பாக்கு போன்றவற்றை சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ஸோ 27 நட்சத்திரத்துக்கும் வந்து பிறந்தவங்களுக்கு என்ன உணவு எடுக்கக்கூடாது அதுங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவுகளை நீங்க தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு நோயின்றி வாழலாம். சரிங்களா? இது வந்து இதுல நீங்க கட்டுப்பாடு வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நோயின் தாக்கம் கண்டிப்பாக இராது. சரிங்களா? இது வந்து நம்ம ஒரு எளிய முறை. இதை விட எளிய முறை வந்து இருக்கவே இருக்காது. மிக மிக எளிய முறை. இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நோயின் தாக்கத்தை வந்து நீங்க தாராளமாக கட்டுப்படுத்தலாம். சரிங்களா?